இந்த பாலிசியோட காலம் பார்த்தீங்கன்னா 25 ஆண்டுகள். இது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டானது தான். இதில வந்து வருஷத்த கூட்டவோ அல்லது குறைக்கவோ முடியாது. இந்த திட்டத்தில பார்த்தீங்கன்னா, எல்ஐசி ஒரு நமக்கு 3 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இதில நம்ப எந்த ஆப்ஷன் வேணாலும் நம்ப தேர்வு செஞ்சுக்கலாம். பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு 10 வகையான நோய்களுக்கு கவரேஜ் தராங்க. ரூ. 11,32,000 வந்து கிட்ட நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரீமியமே நமக்கு வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்குது. வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு எல்ஐசி பெண்களுக்காக பிரத்யேகமா கொண்டு வரப்பட்டிருக்க திட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல யார் யார் பயனடையலாம் அப்படின்னா 18 வயது இளம் பெண்கள் முதல் 50 வயது பெண்கள் வரை இந்த திட்டத்துல சேர முடியும். இந்த பாலிசியோட காலம் பார்த்தீங்கன்னா 25 ஆண்டுகள். இது பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டானது தான். இதுல வந்து வருஷத்தை கூட்டவோ அல்லது குறைக்கவோ முடியாது. நம்ம பிரீமியம் செலுத்துற காலத்தை வந்து கூட்டி குறைச்சிக்க முடியும். அதாவது குறைந்தபட்சம் 7 வருஷத்துலேருந்து 15 வருஷம் தான் பணம் கட்டினா போதும். ஆனால் மொத்த பாலிசி காலம் பார்த்தீங்கன்னா 25 வருஷன்றது கம்பல்சரி. இந்த 25 வருஷம் பாலிசி காலத்தை நம்ம மாற்றவே முடியாது. ஏன்னா பெண்களுக்கு வந்து நீண்ட நாள் வந்து காப்பீடு தேவை அப்படிங்கிறதுக்காக எல்ஐசி என்ன பண்ணியிருக்கு, இந்த 25 ஆண்டுகள் கம்பல்சரியாக வந்து மெச்சூரிட்டி டைம்ன்றதை நமக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஒரு நமக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எந்த ஆப்ஷன் வேணாலும் நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம். ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா 50% காப்பீட்டு தொகையில் பிரீமியம் செலுத்தி முடித்தவுடன் நம்ம ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு நம்ம பாலிசி எடுக்கிறோன்னா 15 வருஷத்துலேருந்து 7 வருஷம் வரைக்கும் நம்ம பிரீமியம் செலுத்தக்கூடிய காலத்தை நம்ம வந்து தேர்வு செஞ்சுக்க முடியும். நாம் 7 வருஷம் வேணாலும் தேர்வு செஞ்சுக்கலாம். 15 வருஷம் வரைக்கும் இடைப்பட்ட எந்த ஆண்டுகளை வேணாலும் நம்ம சூஸ் பண்ணி இந்த பாலிசி கட்டக்கூடிய காலத்தை வந்து நம்ம தேர்வு செஞ்சுக்க முடியும். அப்படி கட்டி முடிச்ச அப்புறம் பணம் நமக்கான பிரீமியம் எல்லாம் கட்டி முடிச்ச அப்புறம் அந்த பிரீமிய தொகையில் நம்ம மொத்தம் கட்டினால பாலிசி எடுத்து 10 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுத்துருக்கோம்னா அதில் 50%, அதாவது ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுத்துருக்கோம்னா அதில் 50% 5 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7 ஆண்டுகளில் கட்டிட்டனாலும் அல்லது 15 ஆண்டுகளில் கட்டிட்டனாலும் அந்த 5 லட்ச ரூபா நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துடும். அது இல்லாமல் ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா 7% நம்ம கட்டுற பிரீமியம் தொகையில் 7% வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து நமக்கு தராங்க. எப்போன்னா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 7% ரிட்டர்ன் வந்து நமக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும்னா நம்மளுடைய பாலிசி காலம் முடிகிற வரைக்கும் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 7% வந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 15% ரிட்டர்ன் வந்து இப்போ கிடைக்கும்னா 4 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அந்த பணத்தை ரிட்டர்ன் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து 15% ரிட்டர்ன் கிடைக்கும். அதே மாதிரி ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாலிசி காலம் முடிந்த ஒருபாடு, அதாவது மொத்தமாக அந்த 25 வருஷம் பாலிசி காலம் முடிஞ்ச அப்புறம் மொத்தமாக இந்த பணத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டை மொத்தமாக உங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கூட வாங்கிக்க முடியும். 5 வருஷத்துக்குள்ளே பிரித்து கொடுத்துருங்க, அல்லது எனக்கு 10 வருஷத்துக்குள்ளே இந்த அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருஷம் ஒரு அமௌண்ட்டை பிரித்து கொடுத்துருங்க, அல்லது 15 வருஷத்துக்குள்ளே எனக்கு இந்த அமௌண்ட்டை மெச்சூரிட்டி அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க. இது உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு உத்தரவாதமான திட்டம், அதாவது கேரண்டி ரிட்டர்ன். நம்ம இன்னைக்கு பாலிசி எடுக்கும்போது என்ன விஷயங்கள் நடைமுறையில் இருக்கோ, அதாவது நான் வந்து 7% ரிட்டர்ன் தரேன் ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 4 வருஷத்துக்கு ஒரு முறை 15% ரிட்டர்னில் வந்து நான் வந்து பணம் பெற்றுக்கிறேன் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறோம். அல்லது இப்போ 50% வந்து பாலிசி கட்டி முடிஞ்ச அப்புறம் நான் எடுத்துக்கிறேன், இல்லை எனக்கு மொத்தமாக கொடுத்துருங்க. நம்ம என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணுறோமோ நமக்கு என்ன அமௌண்ட் வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்களோ அந்த அமௌண்ட் வந்து உத்தரவாதமாக கிடைக்கும். இது வந்து கேரண்டீட் பிளான். இது வந்து மார்க்கெட் லிங்க்டு கிடையாது. மார்க்கெட், அதாவது ஷேர் மார்க்கெட் ஏற்ற இறக்கத்தை பொறுத்து இது வந்து செயல்படாது. இது வந்து கேரண்டீட் ரிட்டர்ன் பிளான். பெண்களுக்கு ஒரு பிரத்யேகமான அருமையான திட்டம். உங்களுடைய ஓய்வு காலத்துக்கு இது கண்டிப்பாக இது வந்து ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும் உங்களுக்கு. இந்த திட்டத்தில் ரிஸ்க் கவரேஜ் பார்த்தீங்கன்னா நாம எடுக்கக்கூடிய சம்ம ஷூட்டை பொறுத்து இருக்காது, நம்ம கட்டக்கூடிய பிரீமியமை பொறுத்து இருக்கும். அதாவது நம்ம இப்போ உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபா பிரீமியம் கட்டுறோன்னா அதோட 10 மடங்கு நம்மளோட இன்சூரன்ஸ் கவராக கிடைக்கும். நார்மல் இன்சூரன்ஸ் கவர்ன்றது நம்மளுடைய இயற்கை முறையில் ஏதாவது மரணம் நடந்தது அப்படின்னா நம்ம இப்போ வந்து 1 லட்ச ரூபா பிரீமியம் கட்டுறோம் வருஷம் அப்படின்னா அதில் வந்து 7% பார்த்தீங்கன்னா 7,000 ரூபா மாதமாக ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கும். இல்லை 4 வருஷத்துக்கு ஒரு முறை 15,000 வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். அதாவது நான் உதாரணம் சொல்கிறேன். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு ரிஸ்க் கவர் வந்து எப்படி வேணும் அப்படின்றத பொறுத்து இந்த பாலிசியில் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். அதிக பிரீமியம் செலுத்தும் போது அதிக ரிஸ்க் கவரேஜ் இந்த திட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த திட்டத்தில் பெண்களுக்காக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரத்யேகமான நோய்களுக்கு ரைடர்ஸ் மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபீமேல் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் வாய்ப்படுறாங்க, அதாவது மார்பக புற்றுநோய் போன்ற பெண்கள் சம்மந்தப்பட்ட ஒரு 10 வகையான நோய்களுக்கு கவரேஜ் தராங்க. அது இல்லாமல் ஆட்டோ கவர் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா
நம்ம இப்போ வந்து ஒரு 3 வருஷம் அல்லது 4 வருஷம் பணம் கட்டி விட்டுட்டோம் அப்படின்னா கூட, அந்த 4 வருஷம் கட்டியிருக்க அந்த பிரீமியத்துக்கான இன்சூரன்ஸ் கவர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 25 வருஷத்துக்கும் கன்டின்யூ ஆகும். அதாவது செக்ஷன் 80சி அண்ட் 10டி படி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டாக்ஸ் ஃப்ரீ. இது வந்து நீங்க கட்டக்கூடிய பிரீமியத்துக்கும், உங்களுக்கு கிடைக்க போற மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸ் கிடையாது. அதே மாரி இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட் எப்படி வரும்? நமக்கு மெச்சூரிட்டி பெனிஃபிட் எப்படி கிடைக்கும்னா, நம்ம எடுத்த சம் அஷ்யூர்ட் அதாவது இப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்துருக்கோம்னா 10 லட்சம் பிளஸ் வந்து கேரண்டீட் அடிஷன். இந்த கேரண்டீட் அடிஷன் எவ்வளோ கிடைக்கும்னா, அதாவது நம்ம கட்டக்கூடிய பிரீமியம் அமௌண்ட்டுக்கு இப்போ ஒரு 10 லட்சம் ரூபா பாலிசிக்கு 15 வருஷம் பணம் கட்டுறேன் அப்படின்ட்டு எடுத்திருந்தோம்னா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு பிரீமியம் வரும் வருஷத்துக்குனா ஒரு 75,000 வரும். அந்த 75,000க்கு 7% பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5,400 ரூபா கிட்ட உங்களுக்கு வந்து கேரண்டீட் அடிஷனா வந்து வருஷம் வருஷம் ஆட் ஆகிட்டே வரும். இந்த சம் அஷ்யூர்ட் பிளஸ் கேரண்டீட் அடிஷன் உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இடையிலேயே வந்து அந்த 7% ரிட்டர்ன் வந்து எவரி 2 இயர்ஸும் 15% ரிட்டர்ன் வந்து எவரி 4 இயர்ஸும் எந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாரி பிரீமியமும் மாறும். நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டும் மாறும். இப்போ 30 வயசு பெண்ணுக்கு இந்த திட்டத்தை நம்ம கொடுக்குறோன்னா, அவங்க எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ண போகிறாங்க, எத்தனை வருஷம் கட்ட போகிறாங்க, எப்படி அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்றத பொறுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நமக்கு வந்து 50% ரிட்டர்ன் வேணும். எப்போ அப்படின்னா, இந்த வந்து பாலிசி பேயிங் டைம் அந்த டேர்ம் முடிஞ்ச அப்புறம், அதாவது பாலிசி பேயிங் டேர்ம் முடிஞ்ச அப்புறம் நமக்கு 50% ரிட்டர்ன் கிடைக்கும். எப்போ அந்த பாலிசி பேயிங் டைம் நம்ம எத்தனை வருஷம் சூஸ் பண்ணுறோமோ, அதாவது நீங்கள் 7 வருஷம் சூஸ் பண்ணியிருந்தா 7 வருஷம் முடிஞ்ச உடனே, அல்லது 10 வருஷம் சூஸ் பண்ணியிருந்தா 10 வருஷம் முடிஞ்ச அப்புறம், இல்லை நாங்கள் வந்து 15 வருஷம் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 15 வருடம் முடிஞ்ச அப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்த சம்மர் ஷூட்டில் அதாவது 10 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்தோம்னா அந்த 10 லட்சம் ரூபாயில பாதி வந்து 5 லட்சம் ரூபா. அந்த 5 லட்சம் ரூபா வந்து அந்த 15வது வருஷம் முடிவிலே வந்துடும். நமக்கு 15 வருஷம் முடியல அந்த 5 லட்சம் கிடைச்ச அப்புறம் மெச்சூரிட்டி டைமில் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, அதாவது 25 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 32,34,763 ரூபா கிடைக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் கட்டக்கூடிய பிரீமியத்துக்கு தான் இது வந்து ரிஸ்க் கவரேஜ் நமக்கு இந்த திட்டத்தில் தராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம 1,13,200 ரூபா இந்த திட்டத்தில் நம்ம பிரீமியம் செலுத்துறோம்னா, இதோட 10 மடங்கு அதாவது 11,32,000 ரூபா வந்து கிட்ட நமக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பிரீமியமே நமக்கு வந்து இன்சூரன்ஸ் கவரேஜ் கிடைக்குது. அது இல்லாமல் மொத்தமாக பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த திட்டத்தில் எவ்வளோ பெனிஃபிட் அடைஞ்சிருப்போம்னா, 15 வருஷம் முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாயும், நம்மளோட 25வது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 32,34,763 ரூபாய். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 37,34,763 ரூபா கிட்ட நம்ம வந்து பலன் அடைஞ்சிருப்போம். இது ஒரு நல்ல அருமையான திட்டம். இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இதே வந்து பார்த்தீங்கன்னா, 15 வருஷம் பணம் கட்டிட்டு எனக்கு 50% வந்து பாலிசி பேயிங் டேர்ம்ல வந்து முடிஞ்ச அப்புறம் எனக்கு பணம் கொடுங்க அப்படிங்கன்னா, இந்த ஆப்ஷன் வந்து ஒரு அருமையான ஆப்ஷன். அதே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு 7% ரிட்டர்ன் வேணும். எப்பன்னா எவரி 2 இயர் வேணும் அப்படின்னா, நமக்கு என்ன ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 15% ரிட்டர்ன் எவரி 4 இயர். அதில பார்த்தீங்கன்னா, எப்படி ரிட்டர்ன் கிடைக்குன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 2 வருஷ இடைவெளியில நம்ம கட்டக்கூடிய பிரீமியத்தில 7% ரிட்டர்ன் கிடைக்கக்கூடிய ஆப்ஷன். இந்த ஆப்ஷன்லாம் நம்ம எப்போ சூஸ் பண்ணோம் அப்படின்னா, பாலிசி எடுக்கும்போது சூஸ் பண்ணிடணும். அந்த 50% ரிட்டர்ன் எண்ட் ஆஃப் த பிபிடி டைம்ன்றதும், அல்லது இந்த 7% ரிட்டர்ன் எவரி 2 இயர் அல்லது 50% ரிட்டர்ன் எவரி 4 இயர்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாலிசி எடுக்கும் பொழுதே இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபா பாலிசி 30 வயசு பெண்ணுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, அவங்க 15 வருஷம் பணம் கட்டுறாங்க. 25வது வருஷம் மெச்சூரிட்டி. நீங்க எந்த ஆப்ஷன் போனாலும் 25வது வருஷம் தான் இந்த அது மெச்சூரிட்டி. அதுக்கு நம்ம எவ்வளோ பிரீமியம் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 1,67,000 தான் பணம் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த 1,67,000 பணம் கட்டுறதுக்கு நமக்கு ரிஸ்க் கவரேஜ் எவ்வளோ கிடைக்குதுன்னா, மொதல் பிரீமியம் செலுத்தும் போதே 16,70,000 வந்து 10 டைம்ஸ் வந்து நமக்கு ரிஸ்க் கவரேஜ் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க கட்டக்கூடிய பிரீமியத்துல 7% ரிட்டர்ன்ல எவ்வளோ கிடைக்கும்னா 75,000 கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த 25 வருஷத்துல நீங்க வந்து ஒரு 12 முறை வந்து நீங்க வாங்குவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பாலிசி வந்து 25வது வருஷம் முடிவுல எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, நீங்க இந்த ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 75,000 வாங்குறது இல்லாம, 43,20,676 ரூபா எப்ப கிடைக்கும்னா, இந்த பாலிசி முடியும் போது, அதாவது பாலிசி எடுத்து 25வது வருஷத்துல இந்த அமௌண்ட் கிடைக்கும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாலிசிக்கு மொத்தம் எவ்வளோ பணம் கட்டியிருப்பீங்க அப்படின்னா, இந்த 15 வருஷம் நம்ம பணம் கட்டுற ஆப்ஷன சூஸ் பண்ணியிருக்கும் பொழுது, 25,13,000 சூஸ் பண்ணியிருப்பீங்க. நமக்கு கிடைக்கக்கூடியது மொத்தமா பார்த்தீங்கன்னா, இந்த கேரண்டீட் அடிஷன் எல்லாமே சேர்த்து நம்ம எல்லா பெனிஃபிட்டும் அனுபவிச்சதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 52,20,676 ரூபா கிட்ட நமக்கு வந்து பெனிஃபிட் கிடைக்கும். இந்த பாலிசியில.
நீங்கள் 7% ரிட்டர்ன் சூஸ் பண்ணும்போது. இதுவே நீங்கள் வந்து இதில் 15% ரிட்டர்ன் சூஸ் பண்ணீங்கன்னா என்ன அது கிடைக்கும்ன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதே திட்டத்தை நீங்கள் ஒரு 1 கோடி ரூபாய்க்கு எடுக்கிறீங்க அப்படின்னா 15 ஆண்டுகள் பணம் செலுத்துறீங்க, 25வது ஆண்டு மெச்சூரிட்டி. இதே 30 வயசு பெண்ணுக்கு எடுக்கிறீங்கன்னா எவ்வளோ ப்ரீமியம் வரும்னா இதே தான் எவ்வளோன்னா இது வந்து இப்போ 10 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 1,67,000 இருக்குன்னா 1 கோடி ரூபாய்க்கு எவ்வளோ கிடைக்குன்னா 16,70,000 வந்து நம்ம வருஷம் வருஷம் பணம் கட்டுற மாதிரி இருக்கும் 15 வருஷத்துக்கு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 7% ரிட்டர்ன், அதாவது 7,50,000 நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். 1 கோடி ரூபாய்க்கு பாலிசி எடுக்கும் பொழுது நமக்கு முதிர்வு தொகையா எவ்வளோ கிடைக்கும்னா கிட்டத்தட்ட 4,32,00,000 ரூபா நமக்கு வந்து முதிர்வு தொகையாக கிடைக்கும். நம்ம வந்து பாலிசியில் எவ்வளோ பணம் கட்டியிருப்போம்னா 2,50,00,000 ரூபா கிட்ட நமக்கு நம்ம பிரீமியம் செலுத்தியிருப்போம். நமக்கு மொத்தமாக இதில் எவ்வளோ பெனிஃபிட் அனுபவிப்போம்னா கிட்டத்தட்ட 5,22,00,000 ரூபா அளவுக்கு நம்ம பெனிஃபிட் அனுபவிப்போம். இது வந்து பெண்களுக்கு ஒரு அருமையான திட்டம். அவங்களுடைய ஓய்வு காலத்துக்காகவே எல்ஐசி வந்து உருவாக்கியிருக்க ஒரு மிகப்பெரிய பெண்களுக்கு மட்டுமே நன்மை செய்யக்கூடியமான திட்டம். இது வந்து ஆண்களுக்கெல்லாம் கிடையாது. பெண்கள் மட்டும்தான் இந்த திட்டத்தில் சேர முடியும். இதே இப்போ வந்து நீங்கள் 15% ரிட்டர்ன் எவரி 4 இயர் வேணுன்ற ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 1,50,000 உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து இப்போ வந்து 10 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருக்கீங்க, 15 வருஷம் பணம் கட்டுறீங்க. ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ கட்டுவீங்கன்னா 1,61,400 ரூபா பணம் கட்டுவீங்க. நீங்கள் மொத்தமாக எவ்வளோ கட்டியிருப்பீங்க இந்த 15 வருஷத்தில் அப்படின்னா 24,21,000 தான் நம்ம பணம் கட்டியிருப்போம். நமக்கு வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும், அதாவது நம்ம இடையில வாங்குற இந்த 1,50,000 இல்லாமல் நம்ம மெச்சூரிட்டி அமௌண்ட் எவ்வளோ கிடைக்கும்னா 41,20,676 ரூபா கிடைக்கும். இதெல்லாம் நம்ம சேர்த்து பார்க்கும்பொழுது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 50,97,799 ரூபா நம்ம இந்த திட்டத்தின் மூலயமா நம்ம வந்து பயனடைஞ்சிருப்போம். இதே திட்டத்தில் நாம் இப்போ 1 கோடி ரூபாய்க்கு பாலிசி எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபா வருஷத்துக்கு வந்து, அதாவது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை 15 லட்சம் ரூபா நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ப்ரீமியம் எவ்வளோ செலுத்துவோம்னா 16 லட்சம் ரூபா வருஷம் ப்ரீமியம் செலுத்துவோம். நமக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ கிடைக்கும்னா கிட்டத்தட்ட 4,12,00,000 ரூபா கிட்ட நமக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் கிடைக்கும். நம்ம வந்து இந்த திட்டத்தின் மூலயமா மொத்தமாக இந்த நம்ம வருஷம் அதாவது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை 1 லட்சத்தி, அதாவது 15 லட்சம் ரூபா வாங்குறது இல்லாமல் மொத்தமாக இந்த 4 கோடி ரூபாயும் சேர்த்து மொத்தமாக எவ்வளோ இந்த திட்டத்தில் நம்ம வந்து 1 கோடி ரூபாய்க்கு பாலிசி எடுக்கும்போது பயனடைஞ்சிருப்போம்னா கிட்டத்தட்ட 5,97,00,000 ரூபா அளவுக்கு நம்ம வந்து பயனடைஞ்சிருப்போம். இது ஒரு அருமையான திட்டம். நீங்கள் உங்கள் மனசில் கேட்குற கேள்வி எனக்கு புரியுது. என்ன எல்லா திட்டமும் பார்த்தீங்கன்னா 10 லட்சம், 1 கோடி, 2 கோடி, 3 கோடின்னு பேசிட்டீங்களே, இப்போ சாதாரண மக்களுக்கெல்லாம் இல்லையான்னா கண்டிப்பாக உண்டு. மினிமம் பார்த்தீங்கன்னா இந்த பாலிசியை 2 லட்ச ரூபா சம்மர் ஷூட்லேருந்து ஆரம்பிக்க முடியும். அதாவது 2 லட்ச ரூபாய்க்கு எவ்வளோன்னா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 33,000 வந்து பணம் கட்டுற மாதிரி இருக்கும். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இடையில ரிட்டர்ன் சொன்னால் கிட்டத்தட்ட 15,000 உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். இதே 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வேணும்னா 30,000 வந்து ரிட்டர்ன் கிடைக்கும். உங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அவங்களால எவ்வளவு சேமிக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பாலிசியை தேர்ந்தெடுக்கிறது மூலயமா இந்த மாதிரி பல திட்டங்களில் சேர்ந்து நீங்கள் பயனடைய முடியும். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும், எந்த மாவட்டமாக இருந்தாலும், எந்த மாநிலத்தில் நீங்கள் வசித்தாலும் உங்களுக்கு உதவி பண்ண நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த திட்டத்தை பற்றி மேலும் தகவலை தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் இருக்க எங்கள் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்கள் அன்புமணி, இன்சூரன்ஸ் அட்வைசர்.